நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. சக்தி டேய், உடனே கிளம்பி வான்னு நீ போன் பண்ணும்போதே எனக்கு தெரியும்டா, நிச்சயமா ஏதாவது பிரச்சனையை தான் இழுத்து வச்சிருப்பேன்னு. டேய், நான் என்னடா பண்ண? என் வாப்பா தான்டா ஐஷு முன்னாடி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு. இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. இனி என்ன பண்றது? இல்லனாலும் இந்த விஷயத்த என்னைக்காவது ஒரு நாள் ஐஷு கிட்ட சொல்லணும்னு தானே நினைச்சிட்டு இருந்த. அதை உன் வாப்பாவே சொல்லிட்டாரு, உனக்கு வேலை மிச்சம். டேய், நான் சொல்றதும் வாப்பா சொல்றதும் ஒன்னாடா? நானே எப்படி இந்த விஷயத்த ஐஷுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றதுன்னு தெரியாம தாண்டா இவ்வளவு நாள் சொல்லாமையே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இவர் என்னடானா கொஞ்சம் கூட யோசிக்காம பொசுக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாருடா. அவ வேற அதை கேட்டுட்டா. இப்ப அவன் மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்குடா. வேற என்ன நினைக்க போறா? இவ்வளவு நாள் உன்னை அழகான ஹீரோன்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா இப்போ ஒரு கேவலமான வில்லன் நினைச்சிட்டு இருப்பா. அவ்வளவுதான். டேய், பின்ன என்னடா, ஒரு கொலை பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை இன்னும் ஹீரோனே நினைச்சிட்டு இருப்பாங்களா? டேய், அவங்க நீ ஹீரோ நினைக்கிற வில்லன் நினைக்கிற அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லடா. இப்போ நான் ஒரு கொலை பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பா? ஒருவேளை திரும்பவும் கோச்சிட்டு என்னை விட்டு போயிருவாளா? அதெல்லாம் நினைச்சா பயமா இருக்குடா. அதுக்கு ஏதாவது சொல்றா? டேய், அவ உன்னை விட்டு கோச்சிட்டு போயிருவாளோ இல்லையோன்னு நீ பயப்படுறியோ இல்லையோ, அவ போயிட்டானா அதுக்கப்புறம் நீ என்ன எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுவேன்னு நினைச்சா எனக்கு தாண்டா பயமா இருக்கு. டேய், நானே ஐஷுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிற டென்ஷன்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உன்னை கூப்பிட்டா நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? நீ ஒரு ஐடியாவும் சொல்லி கிளிக்க வேண்டாம். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். டேய் டேய் டேய், டென்ஷன் ஆகாத. சரி இரு, சீரியஸா பேசுவோம். இப்ப என்ன, ஐஷுக்கு நீ கொலை பண்ணிட்டேன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே? டேய், முறைக்காத. சரி, இது சின்ன விஷயம் இல்ல, பெரிய விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது என்னைக்கா இருந்தாலும் நீ ஐஷு கிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயம் தான். ஆனா என்ன நீ சொல்லியிருந்தனா கொஞ்சம் நேரம் காலெல்லாம் பார்த்து அவளுக்கு புரியுற மாதிரி பக்குவமா எடுத்து சொல்லியிருந்திருப்ப. ஆனா அவன் பாப்பா திடீர்னு சொல்லிட்டாரு. அதனால அவன் மனசுல இப்ப அதை பத்தி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஆமாண்டா சக்தி, நான் கொலையே பண்ணியிருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணேன்னு என் பாப்பாக்கு தெரியும். இருந்தாலும் அவரால் அதை ஏத்துக்க முடியல. அதனாலதான் இத்தனை வருஷம் அவர் என் கூட பேசாம இருந்தாரு. நான் பண்ணது அவரால் ஏத்துக்க முடியல, அதனால அவர் என் கூட பேசாம இருந்தாரே தவிர மத்தபடி நான் பண்ணது தப்புன்னு அவர் என்னைக்குமே சொன்னதில்ல. ஏன், எனக்கும் அவருக்கும் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. அப்ப கூட நான் கொலை பண்ணிட்டேங்கிற விஷயத்த அவர் சொன்னதில்ல. நேத்து அவர் சொல்ற வரைக்கும் அம்மாவுக்கும் சாராவுக்கும் கூட இந்த விஷயம் தெரியாது. நேத்து கூட அவர் சொல்லணும்னு சொல்லலடா, வாய் தவறி தான் சொல்லிட்டாரு. ஆனா என்ன, இப்ப அம்மாவுக்கு சாராக்கு ஐஷுக்குன்னு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அம்மாக்கும் சாராக்கும் தெரிஞ்சது கூட பரவாயில்லடா, நான் அவங்கள சமாளிச்சிருவேன். ஆனா ஐஷுவை நினைச்சாதான்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னைக்கா இருந்தாலும் ஐஷுக்கு இது தெரிய வேண்டியதுதான். அது இன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவளை எப்படி சமாதானம் பண்றதுன்றத பத்தி மட்டும் யோசி. அதான்டா, எப்படி சமாதானம் பண்ண போறேன்? ஒரு ஊர்ல உள்ள பொண்ணுங்களோட வாழ்க்கையெல்லாம் காப்பாத்துறதுக்காக ஒரு கேடு கிட்டவன ஜோசப் ஆண்டனிக்கு பதிலா நான் கொலை பண்ணிட்டேன்னு சொன்னா அதை எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையேடா. நீங்க பண்ண கொலையால நிறைய பொண்ணுங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அதனால நீங்க பண்ண கொலை தப்பு இல்லைன்னு சொல்லுவாளா? இல்ல என்னதான் இருந்தாலும் ஒரு கொலை பண்ணிருக்கீங்க அது தப்புன்னு சொல்லுவாளா? டேய், நீ இங்க உட்காந்துட்டு அவ இப்படி சொல்லுவாளா அப்படி சொல்லுவாளான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்து என்னடா ஆக போகுது? முதல்ல அவட்ட போய் பேசு, அப்பதானே அதை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியும். ஆனா ஒண்ணுடா மச்சான், தப்பு ஓ மேல. அதனால அவ என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு நீ கோவப்படாம அவ சொல்றதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். டேய், நான் எதுக்குடா கோவப்பட போறேன்? என் மேலதான் தப்புன்னு எனக்கும் தெரியும். அவ என் மேல கோவப்பட்டு என்ன 2 அடி அடிச்சா கூட வாங்கிக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அவ என் கூட சண்டை போட்டா கூட பரவாயில்லடா. ஆனா எங்க கோச்சுக்கிட்டு என்னை விட்டு போயிருவாளோன்னு தான் பயமா இருக்கு. மாமாவும் இவரும் இத்தனை வருஷமா பேசாம இருக்காங்கன்னு அத்தை சொன்னப்ப கூட மாமா இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு அவர் அப்படி என்னதான் பண்ணிருப்பாருன்னு யோசிச்சேன். ஆனா ஒரு கொலை பண்ணிருப்பாருன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. இப்ப கூட ஷமீர், நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்கன்னு என்னால நம்ப முடியல. ஒரு டாக்டரா இருந்து எவ்வளவு உயிரை காப்பாத்திருப்பீங்க. யாரையுமே எந்த விதத்திலயுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவரு. உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தேன். ஆனா ஒரு கொலை பண்ற அளவுக்கு நீங்க போயிருப்பீங்கன்னு என்னால நம்ப முடியல. ஒன்னும் இல்லையா, அம்மா புக்கையே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அதான் கண்ணில் இருந்து தண்ணி வந்துருச்சு. சரி, உனக்கு தூக்கம் வரலையா? வா அம்மா உள்ள கொண்டு போய் தூங்க வைக்கிறேன். ஆமா, அம்மாக்கு படிக்கணும். நான் உன்னை தூங்க வச்சுட்டு அப்புறமா படிச்சுக்கிறேன்.
இல்ல பாப்பாக்கு தூக்கம் இல்ல. பாப்பாவும் டிங்குடுவும் ஏபிசிடி படிக்கும். அம்மா படிங்க அப்புறம் தூங்கலாம். சரி ரியா, உனக்கு தூக்கம் வரும்போது சொல்ல, அம்மா உள்ள கொண்டு போய் தூங்க வைக்கிறேன். சரி. டிங்குடு, அம்மா படிக்காங்க, தொல்லை பண்ணக்கூடாது சரியா? சத்தம் போடக்கூடாது. சத்தம் போடாம நம்ம ஏபிசிடி படிக்க. இப்ப நான் சொல்ல மாதிரி சொல்ல. ஏபிசிடி அது அச்சாச்சாயா லபி டிவைஸ் டு டபிள்யூ ஃபார் வியாதி நனனனங்க நனனனங்க சதி. சொல்லு டிங்குடு. இப்ப நான் ஏபிசிடி பாடுனல்ல, அது மாதிரி ஏபிசிடி சொல்லு. அச்சோ, எனக்கு தெரியலையா? சரி, நான் வேற பாட்டு சொல்லி தரேன். வேற என்ன பாட்டு? உனக்கு அம்மா தோசை சுட்ட பாட்டு பாடி தரேன். தோசைமா சுத்தம் அம்மாக்கு நனனாலே உனக்கு நனனாலே உனக்கு நனனாலே அச்சுக்கவே வேணாலே அச்சுக்கவே வேணாலே அம்மாக்கு நனனாலே. டிங்குடு, இப்ப நீ சொல்லு. என்ன எதுவுமே பேச மாட்டேங்க? ஏபிசிடி சொல்லு. அம்மா படிக்கனா அப்பா பெரிய குச்சி வச்சிருக்காங்க தெரியுமா? நீ படிக்கலனா அம்மா பாப்பா பெரிய குச்சி எடுத்து உன்னை அடிப்பேன். ஐஷு படிச்சுட்டு தான் இருக்கியா? நாளைக்கு எக்ஸாம், அதனால உன்னை படிக்க சொல்லலான்னு தான் வந்தேன். அதுக்கு முன்னால நீயே படிச்சுட்டு தான் இருக்கியா? சரி படி. படிக்கணுமா? என்ன படிக்கணும்? ஐஷு, இப்ப எதுக்கு புக்கு தூக்கி போட்ட? படிக்கிற புக்கு அதை போய் தூக்கி போடுற? ஆமா, இப்ப நான் இந்த புக்கை தூக்கி போட்டது தான் உங்களுக்கு பெரிய விஷயமா போச்சு. நீங்க பண்ணதுல ஒரு விஷயமே இல்ல, அப்படிதானே? ஐஷு, அதை பத்தி நான் உன்கிட்ட பேசணும்னு தான் இருக்கேன். ஆனா அதுக்கு இது நேரம் இல்ல. நாளைக்கு உனக்கு எக்ஸாம், நீ முதல்ல படி. நாளைக்கு எக்ஸாமை முடிச்சுட்டு அதை பத்தி நான் உனக்கு தெளிவா சொல்றேன். அது எப்படிங்க? ஒரு கொலையை பண்ணிட்டு சாதாரணமா நீ இப்ப படி, நாளைக்கு உனக்கு நான் பொறுமையா கதை சொல்றேன்னு சொல்றீங்க. நீங்க என்ன சினிமா கதையா சொல்ல போறீங்க? நான் நாளைக்கு கேட்டுக்கலாம்னு பொறுமையா இப்ப உட்காந்து படிக்கிறதுக்கு. நீங்க ஒரு கொலை பண்ணிட்டு அதை இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. அப்பவே எனக்கு உங்க மேல அந்த பாதி நம்பிக்கை போயிடுச்சு. ஆனா இப்போ அது ஒரு தப்பே இல்லங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களை நான் எப்படி நம்புறது? ஐஷு, நீ இப்ப என்ன நம்புறது முக்கியம் இல்ல. நாளைக்கு உனக்கு எக்ஸாம், நீ படிக்கணும், அதான் முக்கியம். முதல்ல படின்னு சொல்றேன். படிக்க முடியாதுங்க. ஒரு கொலைகாரன் கூட வாழணுமா வேண்டாமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற நீங்க சொல்றீங்க நான் படிக்கணுமா? முடியாதுங்க. அதான் சொல்றேன்ல, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல படின்னு சொன்னேன். ஒரு உயிரை காப்பாத்துற டாக்டர்னு உங்க மேல எல்லாரும் மரியாதை வச்சிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு கேவலமானவரா இருக்கீங்க. ஐஷு, கத்தாத. ரியா பயப்படுறா. சரி, நான் கத்தல. நீங்க கொலை பண்ணிட்டீங்கன்னு மாமா சொன்னாரு. இப்ப கூட நீங்க சொல்லுங்க நீங்க கொலை பண்ணலன்னு. நான் உங்களை நம்புறேன். இல்ல ஐஷு, வாப்பா சொன்னது உண்மைதான். நான் கொலை பண்ணந்தான். ஆனா நான் ஏன் பண்ணேன், எதுக்காக பண்ணேன்னு உன்கிட்ட சொல்றேன். அது கேட்டதுக்கு அப்புறம் நீ என் மேல கோவப்பட்டாலும் சரி, இல்ல நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி, அந்த முடிவு உன் படிப்பை மட்டும் பாதிக்க கூடாது. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அன்னைக்கு ஜோசப் ஆண்டனிக்கு பதிலாக தான் அவனுக்காக அந்த கொலையை நான் பண்ணேன். ஆனா என்னைக்குமே அந்த கொலையை பண்ணதுக்காக நான் வருத்தப்பட்டதே கிடையாது. ஏன்னா அந்த கொலையை அன்னைக்கு நான் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஏன் தங்கச்சி மாதிரி அந்த ஊர்ல எவ்வளவோ தங்கச்சிங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. அன்னைக்கு அத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் பண்ண அந்த கொலை எனக்கு தப்பா தெரியலடி. ஒருவேளை உனக்கு அது தப்பா தெரிஞ்சா அதுக்காக நீ என்ன முடிவு வேணா எடுத்துக்க, அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அப்புறம் இத்தனை வருஷமா இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்னு நீ நினைப்ப. உன்கிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு நான் மறைக்கல. அன்னைக்கு அந்த போட்டோ விஷயம் வந்தப்போ கூட இது எல்லாம் உன்கிட்ட சொல்லிடலாம் தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க என் கூட இருக்கிற சந்தோஷம் மட்டும் போதும், வேற எதை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு என்னால வருத்தப்பட முடியலன்னு சொன்னேன். அதனாலதான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டான்னு நான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாமையே மறைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் உன்கிட்ட இதை மறைக்கணும்னு நான் நினைக்கல. என்னைக்காவது ஒரு நாள் இது உனக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள வாப்பா மூலமா இந்த விஷயம் உனக்கு தெரியும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இந்த விஷயம் என்னைக்கு உனக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுக்கு நான் சம்மதிக்கிறதுக்கு தயாரா தான் இருந்தேன். இப்ப கூட இந்த விஷயத்துல நீ என்ன வேணா முடிவு பண்ணலாம் ஐஷு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ இல்லாம நான் இல்ல ஐஷு. வெண்ணிலவு சாரணி
வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் மண்பில் தோகையாகும் காலம் நீ மோதும் வாசல் நீயே செல்லமான நிரல் நீயே நெஞ்சமே எங்கும் தேடல் நீ எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காதலே. அக்கா சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களாக்கா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நானும் ஏதாவது பண்றேன்க்கா. ஒரு வேலையும் இல்ல சீதா, எல்லாமே முடிஞ்சது. அப்புறம் உனக்கு தான் கிச்சனுக்கு வந்தாலே வாமிட் வருது. அப்புறம் இங்க வந்து நீ என்ன பண்ணுவ? ஒன்னும் வேணாம், நானே எல்லாம் பாத்துக்கிறேன். இல்லக்கா, எல்லா வேலையும் நீங்க பாத்துக்கிறீங்க. இருந்தாலும் நான் சும்மாவே இருக்கிறதுக்கு என்னமோ மாதிரி கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க கன்சீவா இருக்கும்போது எல்லா வேலையும் நீங்க தான் பாத்துக்கிட்டீங்களாமே. எப்படிக்கா? எனக்கெல்லாம் கிச்சனுக்குள்ள வந்தாலே வாமிட் வருது. நீங்க எப்படிக்கா மாசமா இருக்கும்போது எல்லா வேலையும் பாத்துக்கிட்டீங்க? அதுலயும் ஒரு குழந்தைனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ட்வின்ஸ் 2 குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு எப்படிக்கா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தீங்க? உங்களுக்கெல்லாம் வாமிட்டே வரலையா? வாந்தி வரலன்னு யார் சொன்னா? எனக்கு உன்ன மாதிரி அடிக்கடி வாந்தி வந்துகிட்டே தான் இருக்கும். அதுலயும் கிச்சன்ல இந்த சாப்பாடு கொதிக்கிற ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் ஏதாவது கடுக்கு தலைக்கிற ஸ்மெல் எல்லாம் கேட்டா அப்ப எனக்கு வாந்தி வந்துடும். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட அடிக்கடி பாத்ரூம்க்கு ஓடி போய் வாந்தி எடுத்துட்டு வர்றதுதான் எனக்கு பெரிய வேலையா இருந்துச்சு. அப்புறம் எப்படிக்கா எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கிட்டீங்க? வேற என்ன பண்றது சீதா? இப்ப நீ ரூம்ல போய் இரு, உனக்கு பதிலா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு உனக்கு நான் இருக்கேன். எனக்கு யாரு இருந்தா? அப்போ அத்தை மட்டும்தான் இருந்தாங்க. அத்தைக்கும் கொஞ்சம் உடம்பெல்லாம் சரியில்லாததுனால அவங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க. மத்தபடி எல்லாமே நான் தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால எல்லாத்தையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துட்டேன். அப்புறம் மாமா இருக்காருல்ல, மாமா என் கூடயே இருந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. அதனால எனக்கு பெருசா எதுவும் தெரிஞ்சுக்கல. அப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான் சீதா காரணம். தாங்கிறதுக்கு ஆள் இருக்கும்போது தான் வீரத்துக்கு தோணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மள தாங்கிறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் நம்ம எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா யாருமே இல்ல, ஒரு விஷயத்த நம்ம தான் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் வரும்போது தான் நம்ம எதை பத்தியும் கவலைப்படாம எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் சரி அந்த விஷயத்த நம்ம பண்ணி முடிப்போம். அது என்னமோ உண்மைதான்க்கா. இப்ப சமைக்க நீங்க இருக்கீங்கன்றதுனால தானே எனக்கு வாந்தி வர்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஐயோ, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நீங்க இல்ல, இந்த வீட்டுல நான் தான் சமைச்சாகணும்னு இருந்தா நான் என்ன பண்ணிருந்திருப்பேன்? எவ்வளவுதான் வாந்தி வந்தாலும் நான் தானே சமைச்சிருந்திருப்பேன். அதான் சீதா, ஒரு விஷயத்த நம்ம தான் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் இருந்தா நமக்கு தைரியம் தானா வந்துடும். எதுக்கு இப்ப நீ வாந்தி வருதுன்னு போய் படுத்துக்கணும்னு நினைக்கிற? ஆனா தீரன் வயித்துல இருந்தப்போ நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. அப்போ தீரனையும் வயித்துல வச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் தனியா தானே பாத்துக்கிட்ட. அப்ப அந்த தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? அப்போ வேற யாரும் இல்ல, நம்ம தான் எல்லாத்தையும் பாத்துக்கணுங்கிறதுனால தானே வந்துச்சு. ஆமாக்கா, நீங்க சொல்ற மாதிரி அப்ப எல்லாத்தையும் நான் தான் தனியா பாத்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கும் போய் தீரனை வயித்துல வச்சுக்கிட்டு வீட்டுல வேலையும் பாத்துக்கிட்டு எல்லாத்தையும் தனியா தான் செஞ்சேன். அப்ப எனக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனா இப்போ சாப்பிட்ட தட்டை கழுகி வைக்கிறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு. அதுக்கு காரணம் இங்க எல்லாரும் என்னை இந்த அளவுக்கு தாங்கிறதுனாலதான். அதுலயும் இந்த அரவிந்த் இருக்காரே, கொஞ்சம் குனியறதுக்கு நிமிர்றதுக்கு கூட விட மாட்டேங்கிறாரு. பின்ன அவனுக்கு உன்னை நல்லா பாத்துக்கணும்னு இருக்காதா? நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவன் நினைக்கிறான். இப்ப நீ இப்படி இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல சீதா. ஏன்னா நீ பட்ட கஷ்டத்துக்கு இப்படி இல்ல, இதை விட அதிகமாவே உன்னை பாத்துக்கணும். அம்மாச்சி, சோறு குழம்புல என்ன செய்யாமையே நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஆச்சு, வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு அம்மாச்சி, எங்க மாமியாருங்களை விட நீங்க பண்ற அக்கப்போற தாங்க முடியல. சரி அம்மாச்சி, நீங்களும் எங்களுக்கு மாமியார் தான். சரி, இப்ப என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேண்டுமா? எட்டிக்கலாம் சோத்த போடுங்க டி. சரி அம்மாச்சி, சாப்பாடு தானே எடுத்துட்டு வரேன், நீங்க போய் உட்காருங்க. சரி அம்மா, இன்னைக்கு என்ன குழம்பு? நான் நேத்துக்கு மீன் குழம்பு வச்சேன்ல, அதனால இன்னைக்கு பருப்பு சாம்பார் வச்சிருக்கேன். பருப்பு சாம்பாரும் கீரை பொரியலும் பண்ணிருக்கேன். ஐயா, இது என்ன டி? சாம்பாரே கீரையா? ஐயா, நாக்குல ஒட்டாதே டி. என்னது, நாக்குல ஒட்டாதா? நாக்குல ஒட்டலனாலும் பரவாயில்ல, முழுங்கிட்டு தண்ணி குடிச்சுக்கங்க. ஏட்டி மருமவளே, வர வர உனக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் கூடிட்டுடி. இரு, என் பேரங்கிட்ட சொல்லி வைக்க. சொல்லுங்க. சொன்னா எனக்கு என்ன பயமா? உங்க பேரன் என்ன அப்படியே என்னை அம்மா வீட்டுக்கு அனுப்பிட போறாரு? என்ன பேச்சு பேசுற பருவமா? ஒரு மாமியாருங்கிற ஒரு மட்டு மரியாதை கிடையாது. அது சரி, என்ன பண்ணி தொலைய? எல்லா ஆளுகளும் புருஷமா இருக்கிற நல்லா முந்தாயில முடிச்சு வச்சு பழகிட்டாவாமா. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் எடுபடுமா? ஒண்ணும் எடுபடாது. நம்ம பேசாம
நான் சொல்லணும்னே நினைச்சேன். இந்த மாங்காயை பார்த்ததுமே வாய் வருது. எனக்கும் அந்த மாதிரி உப்பு மிளகாயெல்லாம் போட்டு தேங்காய் ஊத்தி கொடுங்கக்கா. அவளுக்கு கொஞ்சம் உரப்பு கொஞ்சமா போடு, ஆனா எனக்கு கொஞ்சம் கூட வேணும்னு சொல்லிட்டேன். அதனால அவளுக்கு எனக்கு தனித்தனியா செய்யி. தெரியும் மச்சி, அவளுக்கு மிளகாய் நிறைய போட மாட்டேன், உங்களுக்கு நிறைய போட்டு தரேன். சரி சரி, எங்களுக்கு செஞ்சது போக கொஞ்சம் இருந்தா எடுத்து வை. நாளைக்கு ஐசுக்கு இருந்து ஊர்ல இருந்து வந்துரும், அதுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும். சரியா மச்சி. ஐசுக்கு மாங்கானா பிடிக்குமா? ஆமாஜி, அவளும் மாசமா இருக்கல்ல. மாசமா இருக்கிற பொம்பளைங்க எல்லாருக்கும் மாங்கானா பிடிக்கத்தானே செய்யும். என்னது, ஐசு மாசமா இருக்காளா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.